இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். நமக்கு ரத்தம் கம்மியாகக்கூடாது, அதாவது ஹீமோக்ளோபின் பின்ன நம்ம இரும்பு சத்தையெல்லாம் நல்லா வரணும் அப்படின்னா நம்ம எப்பயும் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி, எந்த சட்னியாக இருந்தாலும் சரிங்க, அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைங்க. டெய்லி நம்ம கருவேப்பிலையை நம்ம சட்னி கூடயே சேர்த்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சட்னியும் ரொம்ப சுவையாக எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தாங்க இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சௌச்சௌ சட்னி தான் செஞ்சுருக்கேன். அது கூட அரைக்கிறதுக்கு முன்னாடி ஆற வைப்போம் பார்த்தீங்களா, அப்போயே நான் கருவேப்பிலையும் சேர்த்துருவேன். எந்த சட்னியாக இருந்தாலும் சரி இப்படி தான் சேர்த்துட்டு அரைக்கணும். நம்ம எப்பயும் இட்லி வேக வைப்போம் பார்த்தீங்களா, அப்போ அடித்தட்டு இட்லியை ஃபஸ்ட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம மேல்தட்டு இட்லியை நம்ம விட்டுட்டு வைக்கணும். அப்படி வச்சாதான் மேல்தட்டு இட்லி எப்படி அழகாக வருதோ அதே மாதிரி அடித்தட்டு இட்லியும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இல்லை அப்படின்னா அந்த அடித்தட்டு இட்லியில் ஒரு மாதிரி தனித்தனியாக அந்த தண்ணி பட்டு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம லெமனில் நிறையா ஜூஸ் வரணும் அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஹாட் வாட்டரில் போடுவாங்கங்க. போட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா ஜூஸ் வரும். இன்னொரு டிப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், நான் 2 லெமன் ஒரே சைஸ் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு லெமனை அப்படியே உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டேங்க. இந்த மாதிரி பிழியும் போது பாருங்கள் எவ்வளோ ஜூஸ் வருதுன்னு. இப்போது இதில் இருக்க ஜூஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் அளந்து காட்டுறேன். ஒரு 10லேருந்து ஒரு 12 மில்லி அந்தளவு தாங்க இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இப்போது இன்னொரு லெமன் எடுத்துக்கிறேன். அதே சைஸ் இருக்கிற லெமன் தாங்க, ஃபஸ்ட்டு காமிச்ச பார்த்தீங்களா அந்த லெமன் தான். இதை வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி நல்லா அழுத்தி விட்டுக்கணுங்க. அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாலும் கூட அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இதை நான் கட் பண்ணி ஜூஸ் பண்ணி காட்டுறேங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா உடனே கூட நம்ம ஹாட் வாட்டரில் போடலாம். இல்லைனாலும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஜூஸ் எடுக்கலாங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஜூஸும் எடுத்தாச்சு. இப்போ இதை அளந்து காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அந்த 20 மில்லி கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லி வர அளவுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ அளவு வித்தியாசம்னு பாருங்கள். நம்ம கிச்சனில் நம்மளோட வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக முடியணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பர் இருந்தது அப்படின்னா ரொம்ப வேகமாக முடிஞ்சிருங்க. இது இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இடத்த தான் பிடிக்கும். அதே சமயத்தில் நம்மளோட வேலையும், அதாவது நம்ம காய்கறி கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெங்காயம் தக்காளி கேரட் இந்த மாதிரி கட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம கட் பண்ணி குக் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதை பிடிச்சி இழுப்பாங்க பார்த்தீங்களா, ஹேண்ட் சாப்பர். இதை பிடிச்சி இழுக்கும்போது ரொம்ப பிடிச்சி இழுப்பாங்கங்க. இந்த மாதிரி ரொம்பலாம் பிடிச்சிருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு பர்டிகுலர் அளவு இருக்குது. ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் ஓரளவுக்கு நம்ம பிடிச்சி எடுத்தோம் அப்படின்னா லைஃப் நிறைய நாள் வரும். அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளாம் நிறைய பேருக்கு மீன் பிடிக்கும். மீன் பிடிக்காதவங்க சைவ பிரியர்கள் கூட கண்டிப்பாக மீன் மாத்திரையாவது சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அந்த மாதிரி நிறைய நிறைஞ்சது தான் இந்த மீன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. அதில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மீன் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல கொழுப்புகள் எல்லாம் கூடி கெட்ட கொழுப்புகள் எல்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியேறும். அதுலேயும் இந்த மீன் வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும், நீங்கள் வாங்கின மீன் ஃப்ரெஷ் தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னா கட் பண்ணி பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி லைனாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். ஒயிட்டாக பார்த்தா தெரிஞ்சது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா அது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் அர்த்தம். அது அந்த லைனோட இது வந்து மங்கலாம், அந்த மீன் அந்த சதையும் அந்த கலரும் லைனோட கலர் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழைய மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மீன் வாங்கணும், எந்த மீன் நம்ம உடம்புக்கு நல்லது, எந்த மீன் ஃப்ரெஷ்ஷான மீன், எந்த மீன் குழந்தைங்களுக்கு தரணும் அப்படிங்கிறது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்காக. எந்தெந்த மீனை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதோட வீடியோ அடுத்து நான் போடும்போது அதோட வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுவேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? முக்கியமாக எந்த மீன் தரோமோ இல்லையோ, இந்த சால்மன்னு சொல்லுவாங்க, இந்த மீன் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தரணுங்க. நம்ம என்ன தான் பாத்ரூமை க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணாலும், ஏர் ஃப்ரெஷ்னர் அந்த மாதிரி என்ன தான் யூஸ் பண்ணாலும், இயற்கை அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் ஈடாக முடியாதுங்க. பொதுவாக பாத்ரூம்லையும் ஏதாவது ஒரு செடி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ஏர் ப்யூரிஃபையர்
காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய செடி வைக்கணும். அப்படி இல்லை நம்ம முடியல அப்படின்னா இந்த மாதிரி வேப்பிலையாவது கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இல்லை காற்றில் கலந்துருக்கிற நமக்கு தேவையில்லாத வாயுக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்ல ஒரு சுத்தமான காற்று தரக்கூடிய ஒன்று. முடிஞ்சது அப்படின்னா இந்த கத்தாழை, மணி பிளான்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி செடியாவது பாத்ரூமில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வேப்பிலையை தண்ணியில் போட்டு வைக்கலாம். அடுத்தது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி குக்கருக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கெட் எல்லாமே நாளாக லூஸ் ஆகி ஒரு மாதிரி அதோட லைஃப் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடுங்க. அப்படி ஆகாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் ஃப்ரீசர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃப்ரீசரில் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதோட லைஃப் நிறைய நாள் வரும். எந்த ஒரு பிரச்சனையும்